ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட பேர் டோக்கியோ ரெவெஞ்சர்ஸ். இந்த அனிமி நான் ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப சாதாரண ஃபைட்டிங் பண்ணுற அனிமி தான் நினச்சேன். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்ததுக்கப்புறம் தான் இதோட கோர் காப்ஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. நீங்களும் பாருங்கள், பொறுமையாக பார்த்தா தான் உங்களுக்கு கதை பிடிக்கும். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பிக்கலாங்களா? எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோவோட ரூமை தான் காட்டுறாங்க. இப்போ நியூஸ் பார்த்துட்டு இருப்பான், நியூஸ் வச்சு சுவிட்ச் அப்படின்ட்டு இருப்பான். அப்போ பார்த்தா நியூஸில் வெதர் ரிப்போர்ட் சொல்லிட்டு டோக்கியோ மாஜிக்கு அங்கே இடைப்பட்ட வாரில் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அது ஒருத்தரோட பொண்ணு பேர் ஹினாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹீரோ சவுண்ட் வைப்பான். இப்போ ஏதோ பேர் சொன்னாங்களே ஹினாட்டாவா அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். இப்போ வந்து சவுண்ட் வச்சதை கேட்டுட்டு ஒரு பாட்டிமா வந்துட்டு இவனை திட்டுறாங்க. ஏன்டா அவ்வளோ சவுண்ட் வச்சு பார்க்குற அப்படின்னு மனுஷனுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் வேலை கிளம்பி போகிறான். லேட்டாக மாட்டா போல் இந்த மனுஷனுங்க நான் அங்கேயும் வைக்கிறான். டெய்லி இதே வேலையாக போச்சுன்னு சொல்ல இவன் அப்படி சோகமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு வேளை சில பசங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட வம்படுத்துக்கிட்டு இருப்பாங்க. என்னன்னா இது என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் வம்படுத்திட்டு இப்படி காரில் கோடு போட்டுட்டு இவன் கையில் கல்லை கொடுத்துட்டு போவாங்க. இவனை பிடிச்சி திட்டிட்டு பாரு. இப்போ வந்துட்டு ஹீரோ ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் இருக்க நின்றுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே சோதி நின்றுட்டு இருப்பான். என் பேர் டெக்குமிச்சி. ரொம்ப சோகமானதா என்னோட வாழ்க்கை. நான் இருக்கிறதே வேஸ்ட்டு. நான் பிறந்ததுலேருந்து என்னதான் சாட்சி அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படின்னு யாரும் அவனை தள்ளி விட ட்ரெயின் வந்து இடிக்க போகும்போது நான் சாகும்போது கூட என் கண்ணுக்கு அவள் தான் தெரியுறான்னு சொல்லி ஹினாட்டான்ற ஒரு பொண்ணு வச்சு பார்க்குறான். இப்போ வந்துட்டு ஹீரோவோட ஸ்கூல் லைஃப்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. செத்தக்கப்புறம் ஒரு இல்யூஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான் ஹீரோ. என்னடா இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கான். இப்போ வந்துட்டு வெளியே இந்த 4 பேருடே சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்ல ஹீரோ அப்படியே வெளியே போய் பார்க்குறான். பார்த்தா இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்டுங்க தானே. சரி இவங்க கூட போவோம் சொல்லிட்டு ஹீரோ அவங்க கூட போகும்போது நம்ம செகண்ட் இயர் கூட சண்டை போட போகிறோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ அவங்ககிட்ட கண்ணாடி பார்க்குறான். என்னடா என் சின்ன பையன் மாதிரி மூஞ்சி பாடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஃபோனில் அவனோட வருஷத்தை பார்க்கும்போது 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு அப்போ தான் அவனுக்கு தெரியுது. அப்படியே ஷாக்காகி போய் பார்க்குறான். 12 வருஷத்துக்கு முன்னாடி எப்படா வந்து அப்படி சொல்லி சீக்கிரம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கே போகிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் போய் ஒரு கடையில் போய் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இவனோட கசின் இருக்க வரைக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி யோசிக்கும்போது ஹீரோனோட கசினை பற்றி யோசிச்சு பார்க்குறான். ஆனால் இப்போல்லாம் நமக்கு எதுக்கு சண்டை, நமக்கு சண்டையே வேணாமன்னு சொல்லவும் சுற்றி இருக்கவங்க நான் சாக்காடுறாங்க. என்னடா நீயாடா அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் கசின் இருக்க வரையும் பிரச்சனை இல்லைப்பா, அவன் தான் லீடரான் அந்த குரூப்புக்கு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் அடிச்சு தூக்குறோம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க. டே வேணாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஏய் நீ இப்பெல்லாம் பேச மாட்டியே அப்படின்னு சொல்லலாம். நம்ம இன்னைக்கு போய் சண்டை போடுறோம், அவங்களாம் அடிச்சு தூக்குறோம் இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நவுத்துறோண்டா சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இருக்கும்போதே அப்படியே ஹீரோ யோசிச்சு பார்க்குறேன். என்னதான் செத்துக்கு அப்புறம் ஒரு இல்யூஷனாக இருந்தாலும் இது எப்படி இவ்வளோ ரியாலிட்டியாக இருக்குன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குழம்பு போய் யோசிச்சிட்டே போகிறப்ப அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடி எங்கடா இருக்காங்க செகண்ட் இயர்ஸ் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஐயோ ரொம்ப வருஷாச்சு சண்டை போட்டு டச் விட்டு போச்சுன்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, பயமா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ பார்த்தா அவங்க இன்னும் வரல போல, எங்கடா போனாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க நம்மளை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுவும் உண்மைதான் சொல்றேன். நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் சைக்காது. இப்போ வரப்போறது செகண்ட் இயர் இல்லை, இப்போ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நம்ம அவங்க கிட்ட அடி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்க. வராங்க. யாருன்னு பார்த்தா செகண்ட் இயர்ஸ் இல்லை, அது டோக்கியோ மாஜி கேங்கோட உண்மையான பைக்கர் கேங் அப்படின்னு சொல்லவும் உண்மையான ரவுடிக்க போல எங்களை தேர்ந்தது யாரா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க நீங்க தானா அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. இல்லை உங்க லீடர் தான் எங்களை வர சொன்னாரு அப்படின்னு சொல்லவும் யாரு இவன் லீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட கசினை பார்க்குறாங்க. இப்போ ஜூஸ் வாங்கிட்டோடா கூட அப்படின்னு சொல்லவும் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லவும் நான் கொடுக்குற ஒவ்வொரு அடியும் உனக்கு 100 எண்ணு, உனக்கு எவ்வளோ வேணும் சொல்ல. இல்லை நான் போய் வாங்கிட்டு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ உன்னோட கசின் லீடர் இல்லை சொல்லவும் எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ நாங்கள் எல்லாரும் அடி வாங்க போகிறோம்னு ஹீரோ யோசிக்க அப்படியே எல்லாரும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே இவங்க அவங்கள்ட்ட போட்டு சமத்தியாக அடி வாங்கிட்டு எங்களை மனுஷருங்க அப்படின்னு ஏய் அடிமைகளா நாளைக்கு எங்களை பார்க்க வாங்கடா, இனிமேல் நீங்களும் இவங்க கேங் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ வந்துட்டு ஹீரோக்கு இந்த பாஸ்ட் எதுவும் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோ அது தடுக்கணும்னு வருத்தப்படுவான். இதுக்கப்புறம் நாங்கள் இவங்கக்கிட்ட நரக வாழ்க்கை ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தோம், கோடியாகவே அடி வாங்கிட்டு இருந்தோம். இது பிடிக்காம நான் இங்கே இடத்த விட்டு அப்படின்னு நான் வேறு ஊருக்கு போயிட்டேன். ஆனால் அங்கே போய் நான் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுட்டாங்க. என்னை மன்னிச்சுங்க. இந்த மோசமான வாழ்க்கையை என்னை திருப்பி போய் வாழுன்னு சொல்கிறியா கடவுளே, எனக்கு இந்த வாழ்க்கை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லி அழியும் போது ஹினாட்டா ஞாபகம் வருது. ஹினாட்டாவும் என் கூட இல்லை, நான் பாடுறதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிக்க ஹினாட்டா அவள் முகம் எப்படி இருக்கு கூட எனக்கு தெரியலையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருப்பான். இது
அப்புறம் ஒரு இடத்துல நிற்கிறான். நான் அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போகிறான் பார்த்தா அவள் முகம் எப்படி இருக்குன்னு மறந்து போச்சு. இது பாஸ்னா அவள் கண்டிப்பாக உயிரோட இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வீட்டுக்கு போய் பார்க்குறான். வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிக்கிறான். சீனாட்டா நீ இருக்கியா அப்படின்னு சொல்லவும் அவள் வெளியே வர ஒரு பொண்ணு வெளியே வர அவள் தான் சீனாட்டா நீ தைக்க வச்சு நீ திரும்பவும் சண்டை போட்டியா என்ன அப்படின்னு சொல்லி அவள் கேட்கவும் ஹீரோ அப்படியே இவளுக்கு இதுவும் ஆகலே இவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான் அப்படி சொல்லிக்கிட்டு அப்படியே அழுகிறான். இப்போ எனக்கு எதுக்கு அழுகிறேன்னு கேட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழுதுகிட்டே இருக்கவும் எதுக்கு நீ அழுகிற அப்படின்னு சொல்லி சீனாட்டா கேட்குறான். இல்லை எனக்கு ஒன்றும் ஆகலை, ஒரு நிமிஷம் நீ டக்கு வச்சு உன்னோட கஷ்டத்தையும் உன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பகிர்ந்துக்கிறதுக்கு தான் கேர்ஃப்ரெண்டாக நான் இருக்கேன்ல, அப்புறம் ஏன் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேற அப்படின்னு சொல்லி ஹினாட்டா கேட்கவும் இப்போது எனக்கு ஒன்றும் இல்லை ஹினாட்டா அப்படின்னு சொல்லவும் அவள் டாட்டா அப்படின்னு சொல்லவும் இந்த மாதிரி கேர் பண்ணுற ஹினாட்டாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் ஊஞ்சலில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கிட்டு ஒரு சின்ன பையனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் நிம்மதியாக ஃபீல் கூட பண்ண விட மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்பட்டுட்டு இப்போ அங்கே போயிட்டு டேய் ஒரு சின்ன பையனை நிம்மதியாக ஃபீல் கூட பண்ண மாட்டீங்களாடா, எதுக்கு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டீங்க, இங்கேருந்து போவே எடுத்து சொருவாடா அப்படின்னு சொல்லி நிற்கவும் அவங்க வந்து போயிடுறாங்க. எதுக்கு இந்த பாட்டில கீழே போட்டு போறீங்க, அதை எடுத்து எங்கேயா துணி சுத்த வைங்க, அது யாருக்கு காலில் பட்டினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்க அதுவும் சரி தான் சொல்லிட்டு அதை அப்படியே துணியை போட்டு கட்டி வைக்கிறான். சும்மா போட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். தம்பி இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை பண்ணா நீ சும்மா கிடப்பா, அவங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி இவன் அப்படியே இவன்ட்டு சொல்ல அதை அப்படியே இவன் நோட் பண்ணுறான். அப்படி இதை நோட் பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாதுடா அப்படின்னு சொல்லுவோம். நானே ஒரு கொலையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் பேர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன்ட்ட நம்ம ஹீரோ கேட்குறேன். அப்போ வந்து என் பேர் டாஜிவானா சொல்லுவோம். டாஜிவானா அப்போ ஹினாட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஆமாம் அவள் என்னோட சிஸ்டர் தான் அப்படின்னு சொன்னோன்னு நீ ஹினாட்டா பற்றி என்ன நினைக்கிற கேட்டோன்னு அவள் என்னை பார்த்தா திட்டிக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறான். இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் நீ தான் உன்னோட அக்கா ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் உங்கள் அக்காவை நிஜமானே ரொம்ப நான் லவ் பண்ணுறேன், ஆனால் அவளை நான் இப்போ தான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் இதெல்லாம் உனக்கு சொன்னால் பிடிக்காது அப்படின்னு இவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னொரு விஷயம் சொல்லணும். நான் 12 வருஷத்துக்கு அப்புறம் அதாவது 2017 நான் பிரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டேன். ஆனால் இப்போ வந்திருக்கேன்னா அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் டைம் நினைக்கிறேன். ஒரு வேளை அப்படி இருந்தாலும் கடவுள் அவளை பார்க்க எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக அவளை காப்பாற்றணும், அவளை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். அதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணால் மட்டும் போதும், நீ முடிஞ்ச அளவுக்கு எனக்கு துணையாக இருப்பியா, எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கணும். அக்காவை ப்ரொடெக்ட் பண்ணணும், நீயும் கண்டிப்பாக நான் ப்ரொடெக்ட் பண்ணணும், இல்லாட்டா அவளை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்லாம் யூஸ் பண்ணி 2 பேரும் அப்படியே ஹேண்ட்ஷேக் கொடுத்துக்கிறாங்க. பார்த்து திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் அது என்னன்னு பார்த்தா ஹீரோ வந்து கண் வச்சு பார்க்கலாம். பார்த்தா அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கா. இதுக்கு எந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது 2017 அப்படின்னு சொல்லும்போது என்னென்ன ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் ஒரு ஸ்க்ராட்ச் கூட உடம்புல இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களை ஒருத்தர் காப்பாற்றிட்டாரு இவர் தான். அப்போது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க போகிறோம். என் பேர் தான் நெகட்டிவ் டாஜிவானா, ரொம்ப நாள் அடுத்து நம்ம மீட் பண்ணுறோம்ல அப்படின்னு சொல்லி போகிறோம். நீ சொன்ன வார்த்தையால் தான் நான் என்னை காப்பாற்றிக்கிட்டேன். நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படியோ இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸராகவும் நான் மாறிட்டேன். எல்லாம் பொண்ணால தான். நான் எப்படியோ கஷ்டப்பட்டு நான் தப்பிச்சிட்டேன், ஆனால் ஹீரோட்டாவை காப்பாற்றிட்டேன் அப்படின்னு கேட்கவும் கீழே அவளை என்னால் காப்பாற்ற முடியல, என்னால் அவளை எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களை என்னால் காப்பாற்ற முடியல, ஆனால் அவளை ஒன்றால் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லவும் அந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருங்க மறக்காம லைக் பண்ண தட்டி விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி போச்சுன்றது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. இந்த வீடியோவில் என்ன பிடிச்சது பிடிக்கணுன்றது கமெண்ட் பாக்ஸில் கொட்டி விடுங்க. என்னடா ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும் போக போக எபிசோட் வேற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட விட சூப்பராகவும் இருக்கும். சரி வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ்.